இனிய உறவுகளுக்கு வணக்கம். ரோபோ சங்கர் அவருடைய மறைவுல தமிழகமே பெரிய அதிர்ச்சியில வருத்தத்துல இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி ஒரு 45 வயசுல எப்படி அநியாயமா செத்து போயிட்டாரு, எதனால செத்து போயிட்டாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் ஒரு எதையாவது ஒண்ணு சாதிக்கணும், தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்ச ஒரு மதுரை மண்ணின் மைந்தன் உடம்பு முழுக்க ஒரு சில்வர் கலர் பெயிண்ட் பூசிட்டு 1000க்கு மேற்பட்ட மேடைகள்ல ரோபோ போல டான்ஸ் ஆடி இருக்கான்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு 1000 மேடைகள் ஆடினாரான்னு தெரியல, ஆனா 100க்கு மேற்பட்ட மேடைகள் ஆடி இருக்கிறாருன்னு நிஜம். சில்வர் பெயிண்ட் உடம்பு முழுக்க பூசிட்டு 3 மணி 2 மணி நேரம் அவங்க டான்ஸ் ஆடிட்டு கடைசியில அதை ரிமூவ் பண்றதுக்கு முழுக்க முழுக்க மண்ணெண்ணெய் போட்டு அவர் ரிமூவ் பண்ணிருக்கிறாரு. நம்ம உடம்புல லட்சக்கணக்கான துளைகள் இருக்கு. இந்த துளைகள்ல நீங்க நிறைய கெமிக்கல்களை விஷத்தை உள்ள செலுத்தும் போது அவ்வளவும் கேடாதான் முடியும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் உடம்புல பூசணும்னா மஞ்சள் பூசுறோம், தேங்காய் எண்ணெய் பூசணும், ஜவ்வாது பூசுறது, திருநூறு பூசுறதுன்னு சொல்லி நல்ல விஷயங்களே நம்மளுடைய உடம்புல பூசும் போது அதுல இருக்கிற லட்சக்கணக்கான துளைகள் வழியா நல்ல விஷயங்கள் உள்ளேறும். இது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் அவருடைய மறைவுக்கு காரணமா சொல்றது மது பழக்கம். நம்ம கொஞ்சமா பணம் வாங்கிட்டு ஒரு குவார்டர் வாங்குறதுக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட காலத்துல நான் வாரத்துக்கு ஒரு நாள் எப்போது கஷ்டப்பட்டு ஒரு தண்ணி அடிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க, எனக்கு இப்ப நிறைய பணம் சேர்ந்துருச்சு, இப்பெல்லாம் அந்த மாதிரி ட்ரிங்க் வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லாம இல்லை, என்ன சரக்குனாலும் நான் நினைச்ச சரக்கை வாங்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி அடிக்கிற பழக்கம் போயிட்டு வாரத்துல 2 நாள், அப்புறம் டெய்லி வேலை முடிச்சுட்டு வந்தோன்னு வீட்டுல அழகா ஒரு டிவியை போட்டுட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஸ்டைலா வீட்லயே குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மதுக்கு அடிமையாகிறாங்க. ரோபோ சங்கரை பொறுத்தவரையில இன்னைக்கு அவர் நினைச்ச கனவை அடைஞ்சிட்டாரு. பிரபலமான நடிகர்கள் கூட எல்லாமே இன்னைக்கு அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பணம் சேர்ந்துருச்சு. சமீபத்தில் அவருடைய மகளுடைய கல்யாணம் கூட அந்த அளவுக்கு நடத்தினார். இந்த அளவுக்கு ஒரு காய் கனிந்து நம்ம கையில பழமா சேரும்போது டக்குன்னு உயிர் விடுறது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய துரதிருஷ்டமா தெரியுது. அப்ப இத்தனை ஒரு பெரிய உழைக்க தெரிந்த மனுஷன், இவ்வளவு ஒரு நல்ல மனிதர், இவ்வளவு எல்லாரையும் சிரிக்க வைக்க தெரிந்த மனிதர், அவருடைய சுய ஒழுக்கத்துல ஒரு செல்ஃப் டிசிப்ளின், இந்த மது அருந்தர் பழக்கத்தை பத்தி நான் சொல்றேன். இதுல அவர் கொஞ்சம் ஒரு சரியா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவருடைய நிலைமையே வேற. நம்ம எல்லாரும் இவ்வளவு ஒரு நல்ல கலைஞர் நம்ம இழந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மது அருந்தக்கூடிய ஆண்கள் நான் ட்ரிங்க் எடுக்கும்போது கூட சத்தான உணவுகள், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு சுண்டல்ங்கிற மாதிரி சத்தான உணவுகளை தான் நான் சாப்பிடுறேன். இந்த கோக்கு, பெப்சி இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்றதுல ஜஸ்ட் ஒரு பிளைன் வாட்டர்ல ரொம்ப ஹெல்த்தியா தான் எடுத்துக்கிறேன்னு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. என்றாலுமே மது அருந்துறதுங்கிறது இந்த அளவுக்கு அடிமையாகிறது உங்களுக்கு அவசியமே இல்லை. இதை விட போதை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, தோட்டம் பராமரிக்கிறது, பெற்று கூட விளையாடுறது, குழந்தைகளோட விளையாடுறது, மனைவி கூட இருக்கிறது, ஒரு நல்ல தோழர்களோட நண்பர்களோட பழகிறது, ஒரு அருமையான இசையை கேட்கறது, ஒரு நல்ல டிராவல் போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நான் டெய்லி எல்லாம் தண்ணி போடுற ஆளெல்லாம் கிடையாதுங்க. வீக்லி ட்வைஸ் சோசியல் ட்ரிங்கர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நான் ட்ரிங்கை நான் விட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, கரிசலாங்கண்ணி பொடி ஒரு 50 கிராம், அமுக்கராங் கிழங்கு பொடி ஒரு 150 கிராம், இந்த 2 பொடியுமே மிக்ஸ் பண்ணி நீங்க நாட்டு மருந்து கடையில, காதி கடையில எல்லாம் கிடைக்கும், அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் இரவு உணவுக்கு பின்னால இல்லைன்னா மாலை வேலைகள்ல ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய 1/2 ஸ்பூனை எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணீர்ல குழப்பிக்கலாம், இல்லைன்னா தேன்ல குழப்பிக்கலாம். அதை வலிச்சு வாயில போட்டு சுடுதண்ணி குடிச்சுக்கலாம். இல்லைன்னா 1 டம்ளர் பால் குடிக்கிறது இன்னும் நல்லது. சர்க்கரை போட வேண்டாம், சர்க்கரைக்கு பதிலாக தேன் கலந்துக்கோங்க. இல்லைன்னா வெறும் பால் மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறது இன்னும் சிறந்தது. அதிகமாக மது அருந்தக்கூடிய ஆண்களுக்கு 1 கல்லீரல் உள்ளுறுப்புகள் பாதிப்பு வரும், 2வது நரம்பு மண்டல பாதிப்பு. கரிசலாங்கண்ணி பொடி கல்லீரல் செயல்பாட்டை சரிப்படுத்தும், உள்ளுறுப்புகளை அவ்வளோ ரெடி பண்ணி கொடுக்கும். அமுக்கராங் கிழங்கு பொடி அப்படிங்கிறது நரம்பு மண்டல பாதிப்பாகும் நிலை. அப்படின்னா என்னென்ன சிம்டம்னா, கை நடுங்கிறது, ஒரு பல்பிட்டேஷன், ரொம்ப டென்ஷன் ஆகுறது, செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறையுது, ஆண்மை குறைவு வருது. அதிகமா மது அருந்தக்கூடிய ஆண்களுடைய மனைவிகள் எங்ககிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, மேம் அந்த இன்ட்ரெஸ்டே எங்களுக்குலாம் சுத்தமா இல்லை மேம், அவர் ஏதாவது ஆசைப்படுறாரு ஆனா ஒண்ணுமே பண்ண முடியறது இல்லைங்க, எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுச்சுங்க, அவருக்கு ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசுவாங்க. நரம்பு மண்டல பாதிப்புனே செக்ஸ் குறைபாடு மட்டுமே இல்ல, பேரலிட்டிக், ஃபேசியல் பால்சி, காக்கா வலிப்பு, தலைவலி வருது, பல்பிட்டேஷன் வருது, மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருதுன்னு நிறைய விஷயங்கள் வரும். சோ நரம்பு குறைபாடு வர்றது உண்மை. நான் ட்ரிங்க் எடுக்கிறத விட மாட்டேன், ஆனா நரம்பு மண்டல பாதிப்புகள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமுக்கராங் கிழங்கு பொடி அவ்வளோ அற்புதமானது. ஆனா அமுக்கராங் கிழங்கு பொடினாலே நீங்க பாலில் குடித்தீங்கன்னா அதோடைய பலன் மிக அற்புதமா இருக்கும். இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு தினசரி இதை சாப்பிடக்கூடிய பழக்கம் வச்சுக்கோங்க. இது இப்படி நீங்க ட்ரிங்க் எடுக்கிறவங்க சாப்பிட்ட பின்னால 1 மாசம் கழிச்சு நீங்க பார்த்தாலே இந்த பவுடர் சாப்பிட்ட பின்னால என்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. இந்த நடுக்கம் குறைஞ்சிருச்சு, ரொம்ப ஸ்டேபிளா இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அமுக்கராங் கிழங்கு பொடிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வல்லது. நான் மது அருந்துறதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கானவரோ சகோதரோ இதை சேஃப்டியா உங்களை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷன் சின்ன வயசுலேயே இவ்வளவு பெரிய பாடி பில்டிங் பண்ணி நீங்க மிஸ்டர் இந்தியால ரன்னரா வந்திருக்கான்னா எவ்வளவு கடும் உழைப்பாளியா இருந்திருக்கணும். பெயிண்ட பூசிட்டு வர இந்த ஆட்டம் ஆடி இருக்கிறான்னா ஒரு அங்கீகாரத்துக்காக எவ்வளவு போராடி இருக்கிறாரு.
இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த திரையுலகத்துல வந்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றி, இத்தனை மனுஷங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தரா மாறி இருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு எவ்வளவு பெருசு. இந்த அளவுக்கு ஒரு திறமை தகுதியை வளர்த்து கொண்ட ஒரு மனிதன் இந்த ஒரு சர்க்கிள் மது பழக்கம்னு ஒரு சர்க்கிள் இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி. மூன்றாவதாக ரோபோ சங்கர் மறைவுல ஒண்ணுன்னு மஞ்சக்காமால வந்திருக்கு. அப்ப மஞ்சக்காமால வந்தா செத்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சக்காமாலை வந்துருச்சுனாலே அவர்கள் வந்து முகத்தை பார்த்த பின்னாலே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பிரிவுகளுக்கும் தெரியும். முகம்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, கண்ணு மஞ்சள் ஆயிடுச்சு, யூரின் மஞ்சளா போகுது, இவனுக்கு மஞ்சக்காமாலை அப்படின்னு. இது வந்து முறையான வழியில வந்து ஒரு மருத்துவரை பார்த்து டயக்னோசிஸ் பண்ணு மஞ்சக்காமாலை அப்படிங்கறத வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. நீங்க வந்து ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இதுக்கான ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு உறுதியான பின்னால நீங்க முறையான சிகிச்சை பண்றது நல்லது. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்களாம் வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சுன்னா முழுக்க முழுக்க இயற்கை மருந்துகளை மட்டுமே எடுத்துக்குவோம். அந்த காலத்துல கிராமத்துல நீங்க எவ்வளவு பெரிய மஞ்சக்காமலை வந்தாலுமே உடனே கீழே நெல்லி, காடு தோட்டத்துல இருக்கிற கீழே நெல்லி எல்லாம் பொறிச்சு நல்லா அரைச்சு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு உருட்டிக்குவாங்க. அதுல ஒரு டம்ளர் மோர் கலந்து அதை நல்லா கலந்து உப்பு போடாம குடிக்க வைப்பாங்க. நாள் முழுக்க பத்தியம்ங்கிறது எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் நிறைய பழங்கள், மோர் சாதமா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்தியமான ஒரு டயட் சாப்பிடுவாங்க. மஞ்சள் காமாலை எப்படி கவனிக்கணும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. அலோபதி சிகிச்சை பண்றீங்க தவறே கிடையாது. ஆனா உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை வாங்கிக்கிட்டு நான் வந்து ஒரு இயற்கை சிகிச்சை படி கீழா நெல்லியும் மோரும் குடிச்சுக்கிட்டுமான்னு குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய டெய்சி ஒருங்கிணைந்த மருத்துவமனையில நிறைய மஞ்சக்காமாலை பேஷண்ட், நிறைய அம்மை வார்த்தை பேஷண்ட் நிறைய பேர் வருவாங்க. கிராமத்து பெரியவர்கள் வந்து மஞ்சக்காமாலையும் அம்மையா வந்து வந்துட்டு போறது நல்லது அப்படிங்குவாங்க. ஏன்னா நம்ம டோட்டலா கீழா நெல்லி, மோர், பழங்கள், சாத்வீகமான டயட், கஞ்சி எல்லாம் குடிச்சு உடம்பு வந்து அது வந்துட்டு எல்லாம் போன பின்னால் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ரொம்ப அழகா இருக்கும். இது இயற்கை மருத்துவத்தோட இது. ரோபோ சங்கர் இதுக்கு ஒரு முறையான சிகிச்சை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவர்களை பார்த்த ஹாஸ்பிட்டலும் ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லிவர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகி ஒரு காப்பாற்ற முடியாத நிலைமையில நம்மளை விட்டு போயிருக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மனசு ரொம்ப கனத்து தான் போகுது. இவ்வளவு பெரிய உழைப்பாளி, இவ்வளவு ஒரு நல்ல மனிதன், இத்தனை முயற்சிகள் செய்தவர் கடைசியில் அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கறது வந்து நம்மளால தாங்கவே முடியல. குடிப்பழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் இது ஒரு முக்கியமான பாடம். கவனமா இருங்க. நன்றி, வணக்கம்.